எப்போவுமே ஏஎம் போகிறோமே பிரியாணி சாப்பிட்றதுக்கு இன்றைக்கி வேறு எங்கேயாவது ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு மின்டன் மல்லி தான் போயிருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஆக்சுவலி இது சம்பத் நகர்லேருந்து ஜிஹெச் வர வழியில் லெஃப்ட் சைடில் இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு வீட்டு முறை சமையல் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. போனால் செட்டப்பும் அப்படி தான் இருந்துச்சு. தனியாக ரூமும் கொடுத்துருந்தாங்க, டேபிள் போட்டு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோடு போகும்போது தனியாக உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி பொறுமையாக சாப்பிட்டு வரலாங்க. அந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் தான் இது. மின்டன் மல்லியில் நல்லா இருந்தது. ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், கொஞ்சம் போர் அடிச்சிச்சு. அதனால தான் இங்கே வந்து வெறும் பிளேட்டை வச்சுட்டு உட்காந்துட்ருக்கேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்தில் வந்துருச்சுங்க. என்ன ஆர்டர் பண்ணியிருந்தேன்னா நல்லாம்பட்டி ரைஸும் அது கூடவே வந்து தந்தூரி பிரியாணியும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமேட்டு இதை போட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். பிரியாணி நல்லா இருந்துச்சுங்க. நல்லாம்பட்டி ரைஸை கம்பேர் பண்ணும்போது பிரியாணி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சைடிஸ் ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிவிட்டு நிறைய தேடிட்டே இருந்தேன். என்ன வாங்குறது எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. அங்கே இருந்தவங்களே ரெக்கமெண்ட் பண்ணாங்க. சரி 555 சிக்கன்னு சொல்லிவிட்டு இங்கே இப்போ ஃபேமஸாக போயிட்டுருக்கு, புதுசாக மெனுவில் ஆட் பண்ணல, இப்போ நிறைய பேர் அதை தான் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ரெக்கமெண்ட் பண்ணாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நான் அதை தான் வாங்கியிருந்தேன். இப்போ பாருங்கள், நல்லாம்பட்டி ரைஸை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஆக்சுவலி பிரியாணியை சாப்பிட்டுட்டு இதை சாப்பிட்டதுனாலையா என்னென்னு தெரில, பிரியாணி தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சரி இப்போ 555 சிக்கனுக்கு வருவோம். அதை வாங்கிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தா நார்மல் சில்லி சிக்கன் தான். ஆனால் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க நார்மல் சில்லி மாதிரி தான் இருக்கும், ஆனால் வந்து ஸ்லைஸாக பண்ணி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் இருந்தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அதை வாங்கி ட்ரை பண்ணால் அதுதான் நான் கொஞ்சம் ஏமாந்துட்டேன்னு நினைக்கிறேன். இது வந்து 200 ருபீஸுங்க. ஸோ ஸ்லைஸாக பண்ணனால 200 ருபீஸாக என்னென்னு எனக்கு தெரியல. பட் இது அந்தளவுக்கு ஒர்த்தானும் எனக்கு தெரியல. பட் டேஸ்ட் வைஸ் கொஞ்சம் பரவாயில்லையாக தான் இருந்தது. பட் நார்மல் சில்லியே வாங்கியிருக்கலாம், அந்த மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.